அவங்க சின்னதுலேருந்தே விரதம் இருந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறமா அத அவங்களால கன்டின்யூ பண்ண முடியல. அதுக்கு பதிலா வேற என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சார். விரதம் இருக்குது ஒரு ஏஜ் வரைக்கும் தான். ஒரு சர்டன் ஏஜ் போகிறப்போ உடல் தாங்காது, உடல் தளரும். சிலருக்கு நடுக்கம் வந்துடும், சிலர் கொஞ்ச நேரம் இருந்தாலும் முடியாது. அப்போது நமக்கு எதனா உணவு தேவைன்னா அப்படி விரதம் இருந்தால் 2 வேளை எடுக்கலாம். அப்படி 2 வேளை இல்லை, ஒரே வேளை இரவில் எடுக்கலாம். நடுப்புற எதனா நம்ம சாப்பிட்ணும்னு நினச்சா பழங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு பாதகமும் வரப்போதில்லை, இது எதுவும் குற்றமும் வரப்போறதில்ல. ஸோ இருக்கக்கூடிய நிலைமைகள் நல்லா தான் இருக்கும். அதே நேரத்தில் தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. தண்ணி எடுக்காமல் இருக்காதீங்க. ஸோ தண்ணி குடிக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு உடலில் எனர்ஜி அது கொடுக்கக்கூடிய இடம். மெயினாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரதம் இருக்க சொல்ல நமக்கு சுகர் லெவல் குறைஞ்சிரும். உப்பு லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் அந்த கேர்னஸ் வர்றது வழி. அப்போ அந்த சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்தால் காமன் ஆகிடும். அந்த காமன் ஆகிறது இல்லாமல் அவங்க நைட்டில் ஸ்லீப்பிங்கும் கரெக்டாக வரக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டும். நைட்டில் ஒரு வேளை எடுக்கலாம். நைட்டில் ஒரு வேளை எடுத்து வழி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா காலையில் ஒரு 11 மணிலேருந்து திரும்பி 6 மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படி 2 வேளை இந்த சாப்பிட்றப்ப என்ன ஆகிடும்னா அந்த விரதங்கள் பூர்த்தியாகும். உங்களுக்கு ஒரு வழியும் கிடைக்கும். அப்படி இல்லை இருந்து தான் ஆகணும்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்க. அதனால் இது தெய்வ குற்றமோ வழியோ எந்த இதுவும் ஆகாது. உடத்தை பலம் பண்ணுறதுக்கு தான். என்னென்னா உள்ளே இருக்க ஆர்கன்ஸ், அதாவது விரதம் இருக்க சொல்ல ரொம்ப நாள் விரதம் இருக்க முடியாது. 1 நாள் இருக்கலாம், இல்லை ஒரு 3 நாள் இருக்கலாம். அதுக்கு மேலே விரதம் இருந்தால் அதுக்கு உணவுகள் எடுத்து தான் ஆகணும். அப்படி எடுக்கணும்னு நினைக்கிறப்போ சின்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துன்னு வந்தீங்கன்னா நல்லாயிடும். 2வது உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் வலுப்புறது இந்த விரதம் இருக்கிறதுனால தான் வலுப்படும். ஆயிலே விருத்தி ஆகும். ஆயில் விருத்தி ஆகிறதுக்கான வழி இந்த விரதத்தில் இருக்குது. அந்த விரதத்தை கரெக்டாக கடைப்பிடித்து வழி பண்ணால் நல்லாயிடும். அதன் மூலிமா நம்ம ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு பாதகமும் கிடையாது.